அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. நம்ம ஜாதக ஆய்வு வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வரவேற்பை நல்கிறேன். இந்த ஜாதக ஆய்வு என்பது ஒரு பெரிய ஓஷன் சொல்லலாம். இந்த ஆய்வு அருமையான ஆய்வு. இதை நிறைய பேருக்கு பயன்படுத்த தெரியல. ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் அவர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வச்சது இது. சாருடைய ஜாதகம் கொடுத்துருக்காரு. அந்த ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். பையனுடைய ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. இது பேர்லாம் சும்மா இனிஷியல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். பேர் ஒரிஜினல் பேர்லாம் போடலை. ஏன்னா ஒரிஜினல் பேர் போட வேணான்னு போன கிளாஸ் அது முன் கிளாஸில் முடிவு பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஒரு பையன் ஜாதகத்தை அங்கையா ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. ஐயா அப்படின்னு ஒரு பையன் 26/3/2003 9:26 PM பொருடாத்தூர் பிறந்திருக்காரு. சார் வந்திருக்கீங்களா அங்கையா சார்? சார் சார் வணக்கம் சார். சார் வந்திருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் என்னன்னா, நம்ம இது கேள்வி கேட்குறோம். யாராக இருந்தாலும் வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ தான் இன்டராக்ஷன் கரெக்டாக இருக்கும்னு, வேற ஒன்றுமே இல்லை. 26/3/2003 இப்போ அவங்கவுங்க செல்ஃபோனில் போட்டு வச்சு பாருங்கள். இந்த டேட்டு 9:26 PM பொருடாட்டூர். அவருடைய பையனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதம், மகர ராசி, லக்னம் துலா லக்னம். இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ கிரக அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். லக்னம் விசாகம் 2ல் இருக்குது. சூரியன் உத்திரட்டாதி 3ல் இருக்குது. சந்திரன் உத்திராடம் 2ல் இருக்குது. புதன் உத்திரட்டாதி 4, சுக்கிரன் அவிட்டம் 4, செவ்வாய் பூராடம் 2, குரு பூசம் 4, சனி மிருகசீரிஷம் 2, ராகு கிருத்திகை 4, கேது அனுஷம் 2. ஸோ இப்போ அவருடைய ஜாதக கட்டம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். லக்னம் 25 டிகிரி நம்ம பார்த்தோம் அந்த பாதத்தினுடைய அளவு பிரகாரம். ஒவ்வொருத்தரும் போட்டு வச்சுங்க செல்ஃபோனில். இப்போ நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் கூட இது மாதிரி போட்டு வச்சு தான் பார்ப்பேன். ஸோ அந்த கணக்கில் பார்க்கும்போது இப்போ நடக்கிற தசை ராகு தசை, ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ ராகு தசை 2004 தான் 2024 தான் ஆரம்பிச்சது இந்த பையனுக்கு. இப்போ ராகு புத்தியே இன்னும் முடியல. ராகு புத்தி முடியறதுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. ஸோ இப்போ இவருக்கு சுய புத்தியே ரன்னிங்கில் இருக்கு. ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ராகு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். சரி, அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் யார் வீட்டில் இருக்கார்? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரன் யார்? லக்னாதிபதி ஆகிடுறார். அப்போ லக்னாதிபதியினுடைய வீட்டில் இருக்கார். அப்போ லக்னாதிபதியினுடைய வீட்டில் இருந்தார்னா என்ன அர்த்தம்னா, லக்னாதிபதியை போல செயல்படுவார். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் அவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீடே அவருக்கு சொந்த வீடாக மாற்றிக்கொள்வார்கள். அந்த வகையில் அவர் 8ஆம் இடத்தை சொந்த வீடாக மாற்றி கொண்டாலும் அந்த 8ஆம் வீடு என்பது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால அப்போ ராகு தசை எப்படி இருக்கும்னா, அது சுக்கிர மகா தசையை போல இருக்கும் அப்படின்னு முடிச்சுக்கலாம். அப்போ சுக்கிர மகா தசையை போல ராகு தசை இருக்கும். அப்போது சுக்கிர தசை லக்னாதிபதி தசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராகு தசையும் போகங்களை அதிகமாக தருக்கும், சுக்கிரனுடைய சுபிட்சங்களையும் அதிகமாக தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சுய புத்தியாக இருக்கிறதுனால ஒன்றும் வி காண்ட் எக்ஸ்பெக்ட் மோர், எதுவுமே எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ கோச்சார ரீதியாக இப்போ ஒரு செந்தில் வேலன் சார் சொன்ன மாதிரி கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் வந்து 1 டிகிரியில் இருக்காரு. அப்போ வந்து 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பட் ரொம்ப துல்லியமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சனி வந்து 4ஆம் வீட்டில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டிகிரி வைஸ் கணக்கு போட்டு பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து தொழிலில் சிறு பிரச்சனைகள் வரலாம், வந்து ஏதோ ஒரு தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பாக இருந்துச்சுன்னா படிப்புலேயும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அவருடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து மைண்டில் ரீகால் பண்ணிக்கணும். இப்போ சந்திரனுடைய நிலை என்ன, குரு நிலை என்ன, குரு அப்போ இப்போ செந்தில் வேலன் சார் கேட்ட மாதிரி 12ஆம் இடத்துல குரு நின்ற வீட்டிற்கு 12ஆம் இடத்துல குரு நிற்கிறார். இப்போ தற்போது கோச்சார குரு ஜென்ம குருவுக்கு 12இல் நிற்கிறார். அப்போ ஜென்ம குருவினுடைய பார்வை வந்து இப்போ கோச்சார சனியை பார்க்குது. அப்படி பார்த்துக்கலாம். அப்போ வந்து வேலைக்கும் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. எப்படி இருக்கோ இல்லையோ ஜென்ம குருவை கோச்சார குரு தொடும்போது கண்டிப்பாக சுபிட்சம் நடக்கும். அவ்வளவுதான். அப்போ நல்லது நிச்சயமாக நடக்கும். அப்போ இந்த வருஷம் நடக்கிறது இல்லாட்டி கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ளே அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டில் போட்டு இவ்வளவும் ஓட விட்டுக்கணும். டக 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 டகன்னு. ரைட். இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு அங்கையா சார், உதயகிரி அங்கையா. கேட்கலாம் சார். வணக்கம் சார். அது சார் படிப்பு இப்பதான் முடிஞ்சிடுச்சு போன வருஷம். ஆக்சுவலா படிக்க வைக்கணும்னு போச்சு இந்த சந்திரன் குரு பார்க்கறதுனால தீக் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வாட்டர் சம்பந்தப்பட்ட வேலையோ. சந்திரனை குரு கேக்குதுங்களா சார்? இல்ல, நீங்க விட்டு விட்டு கேக்குது. சந்திரனை குரு பார்க்கறதுனால குரு சந்திரனை பார்க்கறதுனால வேலையில கொஞ்சம் இந்த வாட்டர் சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா வந்து இந்த சம்பந்தப்பட்டதோ போலான்னு இருந்தோம். இப்ப எதுவும் வேலைன்றது ஒண்ணும் இல்லை. இந்த குரு 10ஆம் இடத்துல வக்கரமானதுனால இவனுக்கு அத மாதிரி வேலை வருமா இல்லைன்னா வேற கம்பெனில கூப்பிடுறாங்க, டிவிஎஸ் கம்பெனில மாதிரி, அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஆஃபர் வந்திருக்கு. அப்படி போனா செட் ஆகுங்களா? இரும்பு சம்பந்தப்பட்ட இது செட் ஆகுங்களான்றது ஒரு கேள்வி. ஓகே ஓகே சரி. இப்போ வந்து வேலைக்கு ரெண்டாவது கேள்வி சார். சொல்லுங்க. இப்போ வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போகலாம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வேலைக்கு போனாலும் இன்னும் ஒரு வருஷத்தில் அந்த வேலையை விட்டுடுவார். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவார். அதனால் இப்போ வந்து வேலைக்கு போகாக்கிட்டாலும் ஒரு வருஷம் பொறுத்து வேலைக்கு போவார். அதனால் இப்போ வந்து டெம்பரவரியாக என்ன வேலை கிடைக்குதோ அவருக்கு அனுப்புறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சுய புத்தியாக ஓடுது, முடியல. அப்போது 10ஆம் அதிபதி அடுத்து குரு புத்தி வரப்போகுது. அடுத்த வருஷம் எண்டில் குரு 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கார். கரெக்டா? 10ஆம் இடத்துல உட்காந்து இல்லாமல் பூசச்சாரத்தில் இருக்கார், சனிச்சாரத்தில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அப்போ குரு புத்தி வந்த பிறகுதான் வேலையை வந்து மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பா இவருக்கு, டெம்பரரியா ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில 1 இயர் ஐடில போவாரா சார்? ஐடில இவர் வந்து என்ன படிச்சிருக்காரு? பிடெக் தான் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐடி தான் போவாரு கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து எங்க போனாலும் வந்து மேனேஜர் கேடருக்கு போயிடுவாரு வேகமா. மேனேஜர் கேடர் வரைக்கும் வேகமாக போயிட்டு அதுக்கு மேலே ஸ்டேக்னண்ட் ஆகிடுவார் கண்டிப்பாக. அதுக்கு மேலே முன்னேற முடியாது. கிடுகிடுன்னு கீழேருந்து மேலே இருக்க மேனேஜர் கேடருக்கு ஓடி போயிடுவார் வேகமாக. போயிட்டு அந்த மேனேஜர் கேடரில் வந்த உடனே ஸ்டேக்னண்ட் ஆகிடும் இவருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது கம்ப்யூட்டர்லேயே இவர் கீழே 10 பேர் வேலை செய்கிற மாதிரியான ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சம்பளம் தான் கிடைக்கும் இவருக்கு. ரொம்ப அபரிமிதமான பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கொஞ்சம் சுகவாசி. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சுகத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சமாளிக்க போகணும்னு ஒரு சிந்தனை வரும் இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சுகத்தை என்ஜாய் பண்ணுவார் இவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் வேலை கிடைக்கும், சாஃப்ட்வேர்லேயே கிடைக்கும். சாஃப்ட்வேர்லேயே தேட சொல்லுங்கள்.
சார். ஓகே, தேங்க்யூ சார். செகண்ட் கொஸ்டின் சார். இப்போ லக்னாதிபதியாட்டும் செயல்படுவாரு ராகுன்னு சொன்னீங்க. ஓகே. இப்போ சனியும் ராகுவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. இப்போ நம்ம பாடத்து சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஓகே சார். இப்போ நம்ம என்ன பாடத்துல படிக்கிறோம்னா, ராகு வந்து தன்னை பார்க்கும் கிரகங்களையும் தன்னோட இருக்கிற கிரகங்களையும் சேர்த்து பலனை தரும்ன்றாங்க. அப்போ இருக்கும்போது சுக்கிரனோட சேர்ந்த அந்த பலன் தருமா இல்லன்னா சனியோட பலன் தருமா சார்? பிடிங்கி தரும். அதுக்குதான் நீங்க வந்து கிரகச்சாரங்களை பார்க்கணும் நல்லா. இந்த கிரகச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா கிரகச்சாரத்துல வந்து சனியோ நின்ற டிகிரி என்ன அப்படின்னு பாருங்க. சனி வந்து 29 டிகிரியில் நிற்கிறார். ராகு வந்து 8 டிகிரியில் நிற்கிறார். அப்போ ராகு வந்து சனியை கிராஸ் பண்ணி 21 டிகிரியை கிராஸ் பண்ணி வந்துட்டார். அப்போ ராகுக்கும் சனிக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ புரியுதுங்களா? அப்போ ராகுக்கும் சனிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ கிருத்திகை 4ஆம் பாதத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. ஆனால் சனி பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதுக்கும் அதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 21 டிகிரி கேப் இருக்கு. அதனால சனியினுடைய இம்பேக்ட் வந்து இந்த ராகு தசைக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணலாம் டெஃபினட்டா. அப்போ ராகு வந்து குரு சுக்கிரனுடைய வீட்டுல சூரியனுடைய சாரத்துல இருக்காரு. சூரியனுடைய சாரம் 4ஆம் பாதமா இருக்கிறதுனால சுக்கிரனுடைய பலமே அதிகமாக இருக்கும். அப்போ அதனால சுக்கிரன் போலதான் வேலை செய்வார் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். இந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யுமா சார்? அவர் 4ஆம் பாதத்துல எந்த ராகு 4ஆம் பாதத்துக்கா? ராகு 4. அந்த புஷ்கர நவாம்சம் வந்து யார் வீட்டுல புஷ்கர நவாம்சம் பெறுகிறார் அதான் முக்கியம். யார் வீட்டுல பெறுகிறார்? குருவினுடைய வீட்டுல பெறுகிறார். மீனராசியில பெறுகிறார். கரெக்டா? ஆமா ஆமா. அப்ப மீன ராசி வந்து யாரோட ராசி? குருவோட ராசி. குரு யாரு? 6ஆம் அதிபதி, மீன ராசிக்குரியவர். அப்போ சர்வீஸ் ஓரியன்டட் வேலைக்கு போவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் புஷ்கராம்சம். 6ஆம் இடம் சர்வீஸ் ஓரியன்டட் கிரகத்தினுடைய புஷ்கராம்சத்துல உட்காரதுனால இவர் சர்வீஸ் ஓரியன்டா போவதற்கு தான் வாய்ப்புகள் உண்டு. அப்ப சர்வீஸ்னா என்ன அர்த்தம்? இவர் வந்து சொந்த முதல் வச்சு பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்போ கூலி வேலைக்கு தான் போவாரு. கூலி வேலைன்னா சம்பள வேலைக்கு தான் போவாரு அப்படின்னு நம்ம கண்கூடா சொல்லிடலாம். அப்போ வந்து புஷ்கராம்சம் வந்து அதை தான் கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் கொடுக்காது. காசு பணம்லாம் கொடுன்னா கொடுக்காது. நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ராகு தசையில. ஏன்னா அங்க மீனராசியில வந்து ராகு வந்து புஷ்கராம்சம் பெறுகிறார். அப்போ 12ஆம் இடம் வந்து அயன சயன போக பாக்கியம். அப்ப நல்ல அயனத்தை நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அப்ப நல்ல தூக்கம், சந்தோஷமா தூங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு மனிதராக இருப்பார். அதனால ஜாலியா இருப்பார். யாரு சொன்னாலும் சரி சரி தலையாட்டிட்டு கவனம் போயினே இருப்பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, சரி. இப்போ செந்தில்நாதன் சார், இப்போ வந்து குரு வந்து இப்போ குரு ஜென்ம குருவுக்கு 12ல கோச்சார குரு உட்காந்துருக்காரு. ஆமா சார். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, அப்போ ஜென்ம குரு வந்து தொடும்போது கண்டிப்பாக ஒரு எலிவேஷன் கிடைக்கும் இவருக்கு. ஓகே ஓகே சார். வாழ்க்கையில இவர் பேரும் புகழும் சிறப்பும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஓ ரைட் ரைட் சார். அப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் சிறப்புகளை பெறுவார். குரு கோச்சார குரு ஜென்ம குருவை கிராஸ் பண்ணும்போது. ஓகே சார், ஓகே சார். அதனால இப்போ வந்து குரு ஜென்ம குருவுக்கு கோச்சார சனி வந்து ட்ரையாங்கிள் பெற்று இருக்கிறார். அதனால இந்த வருஷம் கண்டிப்பா இவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஓகே சார், ஓகே. அடுத்த வருஷம் அதுல வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ரைட் சார். அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரி சார்.
சார் சூப்பர் சார். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கவனிச்சிட்டு இருந்தேன். அப்படியே அழகா சொன்னீங்க. அந்த கோர்வையோட அப்படியே கொடுத்துருங்க சார். போதும் சார். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். அந்த கோச்சாரத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்தீங்க. அந்த சேர்க்க தான் நான் கேட்டேன். வேற ரைட் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போ சந்திரனுக்கு 2ல ராகு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆமா சார். ஆமா சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாக்கெட்ல பணம் வரணும்னு அர்த்தம். ஓ ரைட் ரைட். அப்ப ஏதோ ஒரு வேலைக்கு போவாருன்னு அர்த்தம். கோச்சார ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால குடும்பத்துல குழப்பம். இவர் போறதுனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பயம். என்ன இந்த பையனை எங்கடா தனியா ஓடுறது கொள்றது, கெட்டுக்கிட்டு போயிடுவானா, தண்ணி கிண்ணி போட்டுருவானா, அப்படி இப்படின்னு ஒரு பயம். இதுல அதிகமா பயப்படுறவங்க யாரு? அவங்க அம்மா தான் பயப்படுவாங்க. கரெக்ட். அம்மா தான் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கதான் டிஸ்டர்ப் ஆகுது, சனி ஆகுது இல்லையா? 4ஆம் வீட்டு மயக்கம். அதுக்கு இல்லனால யாரையா லவ்வுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப பயப்படுறாங்க சார். லவ்வே பண்ண மாட்டாங்க. கவலையே படாதீங்க. என்ன அப்படியே லவ் பண்ணாலும் லவ் ஃபெயிலியர் தான் ஆகும். சந்தேகமே கிடையாது. இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆலையா சார்? சின்ன பையன் சார். ஒரு வாட்டி கூட ஆள் இல்ல. என்னங்க சார் ஒரு வாட்டி கூட? அதாவது சார் இவருக்கு யோகமே திருமணத்துக்கு பின் நல்ல யோகம் இருக்குல்ல சார்? பாருங்க. ஆமா ஆமா. அதுதான் சார். இவர் வந்து லவ் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த லவ் வந்து டெஃபினட் ஃபெயிலியர். அது சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார். இப்ப குரு சந்திர யோகம்ன்றது வந்து இப்ப குருவும் சந்திரனும் சமசப்தமா பாக்குறாங்களே, இது குரு சந்திர யோகமா எடுத்துக்கிடுவீங்களா? இது வந்து மாபெரும் தோஷம். இது வந்து பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாத கேஸ் இதெல்லாம். சரி. இது வந்து என்ன கேட்டா இட்ஸ் நாட் எ பிளஸ், இட்ஸ் சம் ஒன் வே மைனஸ் தான் இது. அதாவது ஸ்ட்ரகிளிங் கேரக்டர்னு அர்த்தம். அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு. அதனால இது ஒன்றும் அவ்வளவு சிறப்பான இதுன்னு கிடையாது. சிறப்பான யோகம்னு சொல்ல முடியாது நிச்சயமா. சரிங்க சார். சார் இல்ல ஒரு ஜெனரல் கொஸ்டின். இப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் இருக்கட்டும் சார், இருக்காங்க. அவர் நல்லா படிக்கிறாங்க சார், எல்லாம் பண்றானுங்க சார். இல்வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி தான் சார் போறானுங்க. அந்த குரு சந்திரன் யாராருக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. இது அக்செப்ட் பண்ணிக்கலாமா சார் இந்த கருத்தை? இப்போ குரு என்பவர் யாருன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நீங்க சுக்கிரன் யாருன்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். சுக்கிரன் வந்து காமகாரகன். சுக்கிரன் குரு வந்து சுக்கிரனை ஆட்ட 10 மடங்கு காமகாரகன். ஆமா போகக்காரன். போகக்காரகன் இல்ல, காமகாரகன். சரி சரி. அப்போ குரு வந்து 10 மடங்கு காரகன், சுக்கிரன் வந்து ஒரே மடங்கு தான் காரகன். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்போ மனம் என்கின்ற சந்திரன் இந்த 10 மடங்கு பர்சனோட சேரும்போது சஞ்சலிக்கும். அப்போ இது வந்து சாதா சுக்கிரனோட சேர்ந்தாவே பிரச்சனை கிடையாது. அப்போ சந்திரன் குருவோட சேரும்போது அப்போ வெளி உலகத்துக்கு நல்லவன் மாதிரி வேற ஆக்ட் பண்ணணும். வெளி உலகத்துக்கு நல்ல உத்தம புத்திரன் சொல்லணும். ஆனால் உள்ளுக்குள்ள அத்தனையும் அனுபவிக்கணும். அதுதான் பிரச்சனையே. இதுதான் காரணம், வேற ஒண்ணும். சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை. முடிச்சுக்கலாம் சார். நன்றி.